விஜய் ஸ்டாலின் அவர்களை ஸ்டாலின் அவர்களை அங்கிள் அப்படின்னு சொல்லி சொன்னது ஏதோ அரசியல் நாகரிகம் இல்லாம பேசப்பட்டதா பேசிட்டு இருக்காங்க. பட் இங்க ஸ்டாலின் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் எல்லாத்தையும் நம்ம எல்லாத்தையுமே சொல்ல சொன்னதை விட ஸ்டாலினை விஜய் அவர்கள் அங்கிள் அப்படின்னு சொல்லி சொன்னது ஒன்றும் பெரிய கெட்ட வார்த்தையா எனக்கு ஃபீல் ஆகலப்பா. கேட்குற உங்களுக்கு எதுவும் ஃபீல் ஆச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸ்டாலின் அவர்களை அங்கிள் அப்படின்னு பாசமாக தானே சொல்லியிருக்காரு. அந்த பாசமாக சொல்கிறது எதுக்காக இவ்வளோ பெரிய கான்ட்ரவர்சியை உருவாக்குது அப்படின்றது தான் எனக்கு தெரியல. அண்ட் எம்ஜிஆருடைய கட்சியை இப்போ இருக்கிறவங்க எப்படி வழி நடத்துகிறாங்க பாருங்கள், அவங்களுடைய தலைமை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவை விஜய் அவர்கள் சாடினார், திமுகவை டைரக்டாகவே சாடினார், பிஜேபியை டைரக்டாக ஹிட் பண்ணிட்டாரு. சரி, இதை எல்லாத்தையும் ஹிட் பண்ணவர் ஒரே ஒரு ஆளை மட்டும் மறந்துட்டார். மெயினாக அவரை ஃபோக்கஸ் பண்ணி டார்கெட் பண்ணி ஏதாவது தளபதி பேசுவாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இல்லைங்க, அந்த குறிப்பிட்ட நபரே, அந்த கட்சி தலைவரே எதிர்பார்த்துருப்பாரு. அதுதான் அனில் குஞ்சு. அனில் குஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு பாசமாக விஜயுடைய தொண்டர்களை அழைத்த சீமானவரை பற்றி கொஞ்சம் கூட தளபதி கான்சன்ட்ரேஷன் பண்ணவே இல்லை, அவரை கன்சிடர் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் நினச்சி நமக்கு தூக்கம் வருதோ இல்லையோ, சீமானவர்களுக்கு கண்டிப்பாக தூக்கம் வராது அப்படின்றது தான் உண்மை. என்னடா நம்மளை பற்றி ஒரு வார்த்தை கூட இவன் பேசவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வருத்தத்தில் தாங்க இருப்பார். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.